ட்ரை ஸ்கின் பிரச்சனைக்கு ஹைரலானிக் ஆசிட். இந்த ஆக்னே உடஞ்சு மார்க் ஆகி டார்க் ஸ்பாட் ஆயிடுச்சுன்னா ஆல்ஃபா ஆர்பிடன். ஃபேஸ் ரொம்ப ஆயிலி ஆகுது, அந்த சீபம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நயசனமைட் இல்லனா சாலிசிலிக் ஆசிட். கொஞ்சம் ஃபேஸை பிரைட் ஆகணும் அப்படின்னா வைட்டமின் சி. சூரிய ஒளினால மூஞ்சி சம்மடி வாங்கிருச்சு, கொஞ்சம் க்ளோவா தெரியணும் அப்படின்னா குளூட்டதயான். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்கின் கேர் ருட்டீன்ல பேசிக்கலி ஆக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ பேசிக்கலி என்னோட மெயின் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்னே ஸ்காரு, டார்க் ஸ்பாட் அண்ட் அப்பப்போ நிறைய எனக்கு சீபம் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ நான் நயசனமைட் யூஸ் பண்ணுவேன், ஆல்ஃபா ஆர்பிடன் யூஸ் பண்ணுவேன் அண்ட் நைட் ஆனா ரெட்டினால் யூஸ் பண்ணுவேன். பேசிக்கலி இதை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு ஆக்டிவ்ஸ்க்கும் ஒரு தனி சீரமா வாங்கி வச்சிருப்பேன். ஸோ எய்தர் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஒன்று ஒரு டைமிங்லையும் இன்னொன்று வேற ஒரு டைமிங்லையும் போடுற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது நயசனமைட், ஆல்ஃபா ஆர்பிடன், வைட்டமின் சி, குளூட்டதயான் என்னோட கன்சர்னுக்கு இருக்க பாதி ஆக்டிவ்ஸ் கலந்து இருக்கிற மாதிரி ஒரே சிங்கிள் சீரமா பார்த்தேன். எனக்கு லிட்டரடி அச்சாண்டா ஆண்டவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 7 நாள் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சொல்லலான்ட்டு ஒரு பிளானிங். பிகாஸ் ஆக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலதோட கம்பைன் பண்ணா சூப்பரா ஒர்க் ஆகுங்க, சிலதோட கம்பைன் பண்ணீங்கன்னா ஒர்க்கே ஆகாது, வேஸ்ட். அந்த ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு முடிவு. ஏன்னா இஃப் சப்போஸ் இது ஒர்க் ஆச்சுன்னா ஒரு பாட்டிலா சூஸ் பண்ணிட்டு இருக்க எனக்கு இது சூப்பர் கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த பாட்டில் எல்லாம் காலி, இந்த ஒரே ஒரு சீரம் முடிச்சுட்டு சுத்தலாம் ஜாலின்ற மாதிரி லெஸ் இஸ் மோர்ன்ட்டு நம்ம இறங்கிடலாம். ஒரு வாரம் பார்த்து ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க.